கிரகங்களுக்கும் பாத்திரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கடையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன். நமக்கு சூரியன் இல்லாமல் ஒளியே கிடையாது. மகர மாதம் பாருங்க, பொங்கலே வந்து வெங்கல பானையில் தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ இந்த வெங்கலம் வந்து அவ்வளோ விசேஷம். இப்போ வந்து மண்டேக்கு திங்கக்கிழமை, திங்கள் நாளே சந்திரன் தான். அது வந்து ரொம்ப நாள் உழைக்கும். நீங்கள் வந்து வெள்ளிக்கு எப்படி காசு போட்டு வாங்குறீங்களோ பொருள், அது மாதிரி கன்சாக்கு நீங்கள் தாராளமாக போடலாம். செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். இப்போ நீங்கள் சொன்னீங்களே கோபம், அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து செவ்வாய் தான். ஸோ நெய்யே வந்து சுக்கிரன் தான். பசு நெய் அப்படிங்கிறதே, பசுமாடே வந்து மகாலட்சுமி தான். ஸோ சுக்கிரன், இந்த நெய் பாட்டில் பசும் நெய் வாங்கி இந்த கன்சாவை இது ஒன்று நீங்கள் வீட்டில் வச்சாலே சுக்கிரனுக்கானது தான். அடுத்து புதன்கிழமை. புதன் அப்படின்னாலே பூமின்னு அர்த்தம். புதனுக்கு வந்து ஞானம்னு சொல்லுவோம், பூமின்னு சொல்லுவோம். ஸோ பார்க்கின்சன்ஸ் வர்றது, மறதி ஏற்படுறது, அப்புறம் மைக்ரேன், வெளியில் போயிட்டு வந்தாலே நமக்கு மைக்ரேன் வந்துடுறது இல்லையா? ஸோ மைக்ரேன், அதே மாதிரி யானைக்கால், இது எல்லாமே புதன் நாள் ஏற்படக்கூடியது தான். சாட்டர்டே, சனிக்கிழமை, பகவான் இல்லாத உலகம் உண்டா? எல்லாருக்கும் வணக்கம். நான் எங்கே வந்திருக்கேன் தெரியுமா? தீபாவளி கொண்டாட்டம்னா எல்லாரும் பட்டு புடவை வாங்குறதுக்கு போவாங்க. அந்த வேலை முடிச்சிட்டோம் நாங்கள் 2 பேருமே. இன்னைக்கு நானும் எனது அன்பு தோழி பாரதி ஸ்ரீதரும் புடவை மட்டும் வாங்கினா பார்த்தா அது பாத்திரமும் சும்மா பல 4 கிழமையில் வாங்கணும்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அதனால நாங்கள் வந்த இடம் எங்களுக்கு பிடித்தமான இடம். அதுதான் எங்கள் ராஜ் குக்வேர். இங்கே வந்துட்டோம் 2 பேரும் பாத்திரத்தை அள்ளி போகிறதுக்கு. அப்போ எனக்கு வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க பாரதிமா, பாத்திரத்துக்கு வந்து வாங்குறதுக்கு கூட ஒரு பெரிய விசேஷம் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்காக இவங்களை சொல்ல போகிறேன். ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்களேன், இதை கேட்ட உடனே எல்லாரும் மூட்டை முடிச்சு எடுத்துகிட்டு புடவை கடைக்கு போகிறீங்களோ இல்லையோ, பாத்திரம் கடைக்கு, அதுவும் எங்கள் ராஜ் குக்வேருக்கு ஓடி வருவீங்க. நிதர்சனமான உண்மை. வாங்க, வணக்கம். எங்க கடைக்கு வந்திருக்கீங்க. வணக்கம். கோயிலுக்கு தான் நம்ம 2 பேரும் ஒன்னா சுத்துவோம். இப்ப நல்லிமாவோட சேர்ந்து நான் பாத்திர கடையும் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாள் சும்மா கேஷுவலா உட்காந்து நானும் நல்லிமாவும் பேசிட்டு இருந்தேன். அவங்க வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். இப்போ நல்லிமாட்ட சொன்னேன், நல்லிமா உங்களுக்கு தெரியுமா, கிரகங்கள் வந்து எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாத்திரங்களுக்கு எப்படி கிரகங்களினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. நம்ம வந்து அந்த காலத்தில் ஒரு 100 வருஷம் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க. ஸோ ஒரு குழந்தை பிறப்பெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது, கல்யாணம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது, இந்த மாதிரி கேன்சர்லாம் நிறைய இல்லவே இல்லை. ஸோ ஆயுள் ஆரோக்கியம் பற்றி நாங்கள் 2 பேரும் பேசும்பொழுது நான் சொன்னேன். உடனே அம்மா சொன்னாங்க, கிளம்பிடி வா ரோஷ், வா போகலாம், ஒரு நல்ல வீடியோ பண்ணி நம்ம மக்களுக்கு போடலாம் அப்படின்னாங்க. கிரகங்களுக்கும் பாத்திரங்களுக்கும் என்ன சம்பந்தம் இந்த கடையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் பாரதிமா, அப்படின்னா வந்து வாரத்துக்கான பொருட்கள் இருக்கு இல்லைங்களா? ஆமாம்மா. அப்போ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன? ஞாயிற்றுக்கிழமை வந்து சூரியன். நமக்கு சூரியன் இல்லாமல் ஒளியே கிடையாது. கண்டிப்பா. ஸோ மனிதனுக்கு வந்து உடம்புல ஒரு எனர்ஜி. ஸோ 5ஆம் மாதம் வந்து கண்டிப்பாக சூரியனுக்கு வந்து கர்ப்பிணிகள்லாம் நவகிரகத்தில் சூரியனை வணங்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது. சூரியன் வந்து இல்லாமல் ஒளி இல்லை, உலகமே இருளில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இல்லையா? அதனால் ஒரு உடம்புல வந்து ஒரு ஆணுக்கும் சரி ஒரு பெண்ணுக்கும் சரிம்மா, ஆணுக்கு வந்து விந்தணுக்கள் நல்லா வரணும், பெண்ணுக்கும் அந்த கர்ப்பப்பை நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கு வந்து சூரியன் காரணம். இப்போ சூரியனுக்கு வந்து மரம். இங்கே பாருங்க மரம். ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து கண்டிப்பாக இந்த மரத்தில் ஆன ஏதாவது ஒன்றை உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஸோ மரத்தில் இந்த லேடல் இருக்குது, அப்புறம் கட்டிங் போர்ட்ஸ் இருக்குது. ஸோ மரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனினுடைய பங்கு நம்ம உணவில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி தான் அந்த காலத்தில் இந்த பிசிஓடிலாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த நீம் ட்ரீ, அதாவது வேப்ப மரத்தில் அந்த கரண்டி எடுத்து கூட எல்லாம் பண்ணுவாங்கல்ல. அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுவேன், ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நிறைய தெரிய மாட்டேங்குது. ஆமாம். இப்போ நமக்கு வந்து செவ்வாய் சூரியன் அதற்கு ரொம்ப முக்கியமானது. உங்கள் கர்ப்பப்பை ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு எந்த விதமான கர்ப்பப்பை பிரச்சனைகள் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வேப்பம் பட்டை இல்லைம்மா, வேம்பு மரத்தில் ஆன ஏதாவது ஒரு நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ வேம்பு வந்து நம்ம அரைச்சி சாப்பிடுவோம் வேப்ப இலை. அது கொடுக்கறதுக்கான தாத்பரியமே
லேடிஸுக்கு கர்ப்பப்பையில் பூச்சி இருக்கக்கூடாது, அவங்களுக்கு வந்து பிசிஓடி வரக்கூடாது, ஃபைப்ராய்ட்ஸ் வரக்கூடாது, கேன்சர் வரக்கூடாது, இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துறது வந்து நம்ம வேப்பிலை தான். ஸோ வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்து இல்லைன்னாங்கல்ல, அது மாதிரி வேப்பிலை. அதனால நீங்கள் வேப்பம் பட்டையில் செய்த ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மண்டேக்கு திங்கக்கிழமை திங்கள் நாளே சந்திரன் தான். ஸோ திங்கக்கிழமை எப்பொழுதுமே இந்த சந்திரனினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறது, நம்ம துக்கமாக இருக்கிறது, நம்ம அழறது, மற்றவங்க மேலே எரிச்சல் வர்றது, கோவம் வர்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் சந்திரன் தான். ஸோ சந்திரன் அப்படின்னாலேமா வச்சுருக்கீங்களே, ஓ சூப்பர், எஸ் ஈய பாத்திரம். ஸோ ஈயத்தில் வந்து நம்ம ரசம் வைக்கலாம். ஈயச்சொம்பு ரசம் அப்படின்னாலே அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அண்ட் அந்த மனம், நீங்கள் காலையில் வச்ச ரசம் நைட் பார்த்தீங்கன்னா அந்த ஈயத்தோட அது ஊறி போய் ஒரு வாசனை ஒன்று வரும். ஸோ அந்த ஈயச்சொம்பு ரசம் ரொம்ப விசேஷம். ஈயச்சொம்பில் இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் துவைப்பாங்க. ஓ, வெண்மை நிற பொருள் எல்லாமே சந்திரனுக்கு உண்டானது தான். ஸோ எப்படி வச்சுருக்காங்க பாருங்கம்மா, ஈயத்தில் வந்து பால் காய்ச்சி ஊற்றிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் அதை தயிரை போட்டால் புளிப்பே இருக்காதுமா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் வந்து ஈய சொம்பில் தான் ரசமும் வச்சுருக்கோம், தயிரும் துவைச்சிருக்கோம். நானும் ஈயச்சொம்பில் வந்து நான் ரசம் வச்சாலும் ஈயச்சொம்பில் தான் ஊற்றி எல்லாம் பண்ணுவேன். ஆனால் அந்த காலத்தில் ஈயச்சொம்புக்கு வந்து எங்கள் பாட்டியெல்லாம் பயமுறுத்துனாங்க, நீ அடுப்பில் வச்சிடாதன்னுவாங்க அப்போ. ஆனால் இப்போ வர ஈயச்சொம்பு கொஞ்சம் அடுப்பில் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, நான் நினைக்கிறேன் ரோஷ் குக்கரில் வாங்குற எல்லா ஈயச்சொம்புமே நீங்கள் அடுப்பில் டைரெக்டாக வச்சு குக் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு அதில் குவாலிட்டியும் இருக்கும், நல்லா இருக்கு. வெள்ளியும் ஒன்று இருக்கு, காரியம் ஒன்று இருக்கு. இவங்க வந்து நிறைய வெள்ளியம் தான் யூஸ் பண்றாங்க. அதனால தயிர் துவைக்கிறதுக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம், ரசம் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். என்னென்னத்துக்கோ செலவு பண்றோம், புடவை நகைன்னு வாங்குறோம் எல்லாமே. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான். ஆமா, இப்போ இது வந்து நம்ம எடுத்துட்டோம்னா காஸ்ட்லி நீங்க நினைக்கிறத விட இது எவ்வளோ நம்ம வந்து ஆரோக்கியத்திற்கு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க மெடிக்கல் ஷாப்க்கு மாசம் கொடுக்குற பில்லை விட இது கம்மியாக தான் வரும். கண்டிப்பா. எங்க வீட்டில் எல்லா சைஸ் ஏசமும் வச்சிருக்கோம். ஓ சூப்பர். நானும் இங்கேருந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஈயச்சொம்பு. ஸோ நீங்கள் வந்து திங்கக்கிழமையில் உங்களுக்கு நான் ஏன் இந்த வாரத்துக்கு சொல்கிறேன்னா, நம்ம ரெகுலராகவே டெய்லியே நீங்கள் ஈயச்சொம்பில் யூஸ் பண்ணலாம். பட் திங்கக்கிழமை கண்டிப்பாக அது பண்ணும்பொழுது சந்திரனினோட இம்பேக்ட் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். கோவம் குறையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ எதுக்கு ஷார்ட் டெம்பர் ஆகிறாங்கன்னே தெரியல, கடுகு கூட ஒரு கோவம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். சூப்பர். நீங்க வந்து ஒரு குட்டி ஈயச்சொம்பு, நீங்க விலை ஜாஸ்தி பெருசு வாங்கலைன்னா கூட குட்டி ஈயச்சொம்பு வாங்கி திங்கக்கிழமையில அதை தயிர் பண்ணி சாப்பிடுங்க. சந்திரனோட இம்பேக்ட் நமக்கு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா, மனசு ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் ரெண்டுமே உண்டு. ப்ளஸ் காம்னஸ். செவ்வாய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். இப்போ நீங்க சொன்னீங்களே கோவம், அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து செவ்வாய் தான். நம்ம உடம்புல வந்து பிபி அண்ட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறது செவ்வாய்மா. ஏன்னா ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய். ஸோ நம்ம ஹார்ட்டு நல்லா இருக்கணும், ஹார்ட்டுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகணும், நம்ம நடக்க சொல்கிறாங்க, அந்த சுகர் லெவல் குறையணும், பிபி குறையணும், இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து ஒரு முக்கிய காரணம். நீங்கள் கூட பார்த்துருக்கலாமேம்மா, நம்ம வீட்டில் ஹோமத்தில் எதுலேனாலும் காப்பர் தானே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? செப்பு வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான இது. ஸோ இந்த வந்து பாருங்கம்மா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. ஆமாம், இங்கே ராஷ் குக்வேரில் செப்பில் நிறைய வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம செப்பில் வந்து சமைக்க மாட்டோம் யூஸ்வலாக, தண்ணி குடிக்கிறதுக்கு தான் செப்பை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், திங்கக்கிழமை நைட்டு இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி உங்களுடைய பெட்ரூமில் வந்து உங்கள் பெட்டுக்கு பக்கத்தில் இதை வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் அந்த தண்ணியை குடிங்க. எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ எனக்கும் நல்லிமாக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் ரொம்ப அப்படியே இந்த வயசுக்கு ஹெல்த்தின்னு கிடையாது, ஆனால் இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இப்படி ஓடுறோம் நாங்கள். அது சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு நல்லிமா ஷூட்டிங்கே காலைல 3 மணிக்கு காலைல 3 மணிக்கு வந்து இங்கே ஓடி வந்திருக்காங்க. ஸோ எங்களுக்கும் ஒரு தெம்பு இல்லை, இந்த மாதிரியான உற்சாகம்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால தான். ஸோ செப்பு வந்து உங்களுடைய உடலில் ரத்தத்தை சீரமைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான கிரகம் அது. ரத்தம் சீராக இருந்தாலே உடலில் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். ஸோ திங்கக்கிழமை நைட்டு நீங்கள் இதில் தண்ணியை வச்சு செவ்வாய்க்கிழமை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிற ப்ராக்டிஸ் எடுங்க. லேடிஸ்க்கு குறிப்பாக மாதவிடாய் பிரச்சனை குறையும். இது நான் நிறைய என்னுடைய கிளையண்ட்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கேன்.
அண்ட் அவங்கெல்லாம் வந்து கொடுத்த ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் எனக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் நிறைய குறைஞ்சிருக்குன்னு. அதுவும் செவ்வாய் ஹோரை வந்து காலையில் 6 to 7மா அந்த நேரத்தில் குடிச்சிடணும். ஆஹா. ஸோ ஆன்மீக குறிப்பு என்னை விட நல்லிமா நிறைய சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா குடமாக வச்சுருக்காங்க. செப்பு குடம், செப்பில் இவ்வளோ பெரிய ஜோடுதலை மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அவ்வளோலாம் தேவையே இல்லை. ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து சமையலுக்கு யூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. அது அப்படியே பாய்சன் ஆகிடும். இவங்க சொன்னார் மருந்தும் விருந்தும் 3 நாள்ன்ற மாதிரி. மருந்து எப்படி சாப்பிடணும், வாரத்தில் 1 நாள் ஒழுங்காக சாப்பிடுங்க. அப்போ 4 வாரத்துக்கு ஒரு நாள் 4 நாள் குடித்தாலே நமக்கு நல்ல ரொட்டீன் ஆகும். இதை வந்து தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க. என்னன்னா இந்த சொம்பு இவ்வளோ பெரிய பாத்திரம் சிலவங்களாம் பைலர் மாதிரிலாம் வச்சுருக்காங்க செம்பு. அப்படியெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு கிளாஸ் வாங்கி இந்த தண்ணி குடித்தாலே போகிறோம். அவ்வளோ விசேஷம். ஏன்னா என்ன அழகாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து மருந்தும் விருந்தும் இதில் இருக்குது. ஆமாம். ஸோ டியூஸ்டே மார்னிங் செவ்வாய் ஹோரை 6 to 7 இதில் வந்து கண்டிப்பாக தண்ணி குடிங்க. முதல்ல அதை பழக்கிக்கோங்க. அப்புறம் உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது எதுவுமே வேண்டாம். அதாவது விருந்தே மருந்து, மருந்தே விருந்துன்ற மாதிரி ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக எல்லாருக்கும் தேவை. இந்த காலத்து பிள்ளைங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்கள பார்த்துக்க அவங்களுக்கே முடியல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்களுக்கு கண்டிப்பாக தேவை மக்களே. ரொம்ப அழகாக நீட்டாக என்ன காரணம் எல்லாமே சொல்கிறாங்க. ஒரு நாள் நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய விலையும் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி இது 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட். வந்தீங்களா டக்குன்னு ராஷ் குக்வேரில் எடுத்தீங்களா போனீங்களா ஜம்முன்னு இருக்கணும். அடுத்து புதன்கிழமை. புதன் அப்படின்னாலே பூமின்னு அர்த்தம். புதனுக்கு வந்து ஞானம்னு சொல்லுவோம், பூமின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடுக்கு இடம் பார்க்க போகிறது அப்படின்னாலே புதன்கிழமை போகிறது அவ்வளோ நல்லது. பத்திரம் பதிவு பண்ணுறதும் புதன்கிழமையில் பண்ணுறது ரொம்ப சூப்பர்மா. அந்த புதனுக்கான ஒரு சக்தி என்னன்னா நம்மளுடைய பூமி அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ கல் மண் இது சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மண் பாண்டங்கள் எதுவாக இருந்தாலும், மண் சட்டியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி கல் சட்டியாக இருக்கலாம், இது எல்லாமே நீங்கள் புதன்கிழமையில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. உங்கள் வீட்லேயும் நான் பார்த்துருக்கேன் கல் சட்டி. ஆமாம், அம்மா வீட்டில் வந்து வெங்காய காரக்குழம்பு சான்ஸே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் பிராமன் வீட்டில் நாங்கள் எப்படி அந்த கல் சட்டியில் ஒரு வத்த குழம்பு சாப்பிட்ருக்கணும் அந்த மாதிரி ஒரு நாயர் வீட்டில் நான் சாப்பிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும். இந்த கல் சட்டியில் வந்து நீங்கள் புதன்கிழமை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம். ஸோ இதில் கீரை மசிக்கிறது, மண் சட்டியில் கீரை மசிக்கிறது, ஏன்னா கீரையும் நமக்கு வந்து பூமியிலேருந்து வரக்கூடிய ஒரு பொருள் இல்லையா. ஸோ புதன்கிழமையில் பச்சை நிறத்தில் நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. புதன் கிரகம்னாலே பச்சை அப்படின்னு தான். ஸோ கீரையை வந்து புதன்கிழமையில் ஒரு மண் சட்டியிலையோ அல்லது இந்த மாதிரி கல் சட்டியிலையோ நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா புதன் கிரகத்திற்கு ரொம்ப நல்லது. சரி, உடல் ஆரோக்கியத்திற்கு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரம்பு. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மொத்த நரம்பு மண்டலமே புதன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பார்க்கின்சன்ஸ் வர்றது, மறதி ஏற்படுறது, அப்புறம் மைக்ரேன், வெளியில் போயிட்டு வந்தாலே நமக்கு மைக்ரேன் வந்துடுறது இல்லையா. ஸோ மைக்ரேன், அதே மாதிரி யானைக்கால், இது எல்லாமே புதனால் ஏற்படக்கூடியது தான். நம்ம நரம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கல் சட்டிமா. ஆஹா, எவ்வளோ அழகான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த மண் சட்டியில் இன்னொரு கல் சட்டி மண் சட்டி நீங்கள் என்ன ஸ்டவ்வில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா குக் பண்ணுறது நிறைய நேரமே தேவையில்லை. சூடு ஆக்குறது மட்டும்தான் இது ரொம்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் தாளிச்சு கீழ்ச்சி கொட்டிட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த சூடு அப்படியே இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனமும் அந்த டேஸ்ட்டும் அதில் வச்சு சாப்பிட்றது, கொஞ்சமாக சாப்பிட்ற குழந்தைங்க கூட நிறைய சாப்பிடும். ஸோ இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நல்ல உடம்புக்கு எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக ரொம்ப அழகாக சொன்னாங்க. சான்ஸே இல்லை. தேங்க்யூ. வியாழக்கிழமை குருவாரம். ஆமாம், குரு அப்படின்னாலே அவரை வந்து என்ன சொல்லுவோம்னா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கோல்டு, நம்ம வந்து கோல்டெல்லாம் வச்செல்லாம் சமைக்க முடியாது. அதனால கடவுள் பாருங்கள் எவ்வளோ ஒரு நமக்கு உலோகங்களை வந்து ஒரு அரிய மருந்தாக இயற்கை நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த பித்தளை பாத்திரமா, பித்தளை வந்து நீங்கள் வியாழக்கிழமையில் அது உள்ள ஈயம் வேற பூசி இருக்கும். அதில் வந்து பாருங்கள் உள்ள ஈயம் பூசி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பித்தளை பாத்திரத்தில் நம்ம என்ன வேணாலும் வைக்கலாம். அதில் என்ன சொல்லுவோன்னா பித்தளையில் சமைச்சதை மட்டும் உடனே டக்குன்னு எடுத்து மாற்றிடணும் அப்படின்ட்டுன்னு. குரு பகவான் அப்படி தாங்க, நம்ம வந்து அவர் எலக்ட்ரிசிட்டி மாதிரி அப்படி தொட்டுட்டு நம்ம எடுத்துடணும். அப்போ தான் நிரந்தரமாக நம்மள்ட்ட இருப்பார். எந்த ஒரு விஷயமே நம்ம இப்படி பிடிச்சி வைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ பித்தளை பாத்திரத்தை வந்து நீங்கள் வியாழக்கிழமையில் யூஸ் பண்ணுங்கள். குரு பகவான் என்ன நம்ம உடல் பாகத்தில் வந்து குரு எங்கே ஆளுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிவர்.
ஸோ வயிறு அண்ட் லிவர் வந்து நமக்கு ஒரு மனிதனுக்கு வந்து லிவர் எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? அண்ட் இப்போ ஆஃப் லேட் நான் கேட்டது நிறைய பேர் இந்த லிவர் சொரியாசிஸில் இறக்கிறது வந்து நிறைய நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளின்டு ஃபுட் ஹேபிட்ஸ் இல்லாததுனால தான். அதனால் நீங்கள் வந்து தயவு செஞ்சு உங்கள் லிவரை பத்திரமா பார்த்துக்கணும். உடலில் வந்து நம்ம அப்பப்போ டீடாக்ஸ் பண்ணுறதே லிவர் டீடாக்ஸ்க்கு தான். அண்ட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தில் சமைக்கிறோம் அப்படின்னா அதை டக்குன்னு உடனே நம்ம வந்து மாற்றிடணும். ஏன்னா புளி வந்து அதில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இரும்புலேயுமே நீங்கள் கத்திரிக்காயை சமைச்சு பாருங்களேன், உடனே கருப்பாயிடும். இந்த மாதிரி இந்த பாத்திரத்துல எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம், ஆனால் டக்குன்னு நம்ம மாற்றிடணும். ஆனால் அந்த பயன் வந்து நமக்கு எவ்வளோ நல்லது தரும்னா, நம்ம லிவர் நம்ம வயிறு பகுதியை வந்து அது நம்மளை பத்திரமா பார்த்துக்கும். ஆஹா, சரியாம்மா? வேற லெவல். கேட்டுக்கிட்டே இருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேச மாட்டியான்னு தோணுது. ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை, வெள்ளினாலே சுக்ரன் தான்மா. சுக்ரன்னாலே காஸ்ட்லி தான் அண்ட் வந்து ஃபுல் ஐஸ்வர்யம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ராஷ்ல பாருங்க சூப்பரா வச்சிருக்காங்க இந்த கன்சா ப்ராடக்ட்ஸ். என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட்னு சொல்லலாம். நானும் நீங்களும் புடவை கடைக்கு போனாலே காஸ்ட்லி புடவை எனக்கு தெரியும். அதே மாதிரி இங்கே ராஷ் குக்கர் வரும்போது மற்றதெல்லாம் நானும் நல்லிமா விட்டு இந்த கன்சா இப்போ கூட பாருங்க இங்கே தான் நாங்கள் நின்று வந்து ஷூட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்சா ப்ராடக்ட்ஸ் ஜென்ரலி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா கன்சா வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லி அப்படின்னு. பட் அது வந்து ரொம்ப நாள் உழைக்கும். நீங்க வந்து வெள்ளிக்கு எப்படி காசு போட்டு வாங்குறீங்களோ பொருள், அது மாதிரி கன்சாக்கு நீங்க தாராளமா போடலாம். ஏன்னா நானுமே கன்சா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்க வீட்டில் யாராவது ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்க அப்படின்னா நம்ம தங்கத்தட்டு போடுற மாதிரி இந்த கன்சா. ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் குக்வேர் அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஆமாம்மா, கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா இதெல்லாம் வந்து கழுவி அப்படி அழகா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து ஆஹா நம்ம சமையலோட டேஸ்ட் வந்து இன்னும் கூடும். ஆமா, இது குக் அண்ட் சர்வ் தானம்மா? ஆமா, குக் அண்ட் சர்வ் தான், எல்லாமே குக் அண்ட் சர்வ் தான். ஸோ நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அப்படியே டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட்ஸ் இந்த கன்சா ப்ராடக்ட்ஸ் எல்லாம். ஸோ வெள்ளி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல எதை ஆளுகிறது அப்படின்னா நம்மளுடைய ஜெனிட்டல் ஆர்கன்ஸ், பிறப்பு உறுப்புகள். ஜென்ரலாக லேடிஸ்க்கு வர பெரிய பிரச்சனை என்னென்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூடிஐன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஜென்ஸ்க்கு வந்து வர்றது இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டு. ஸோ அவங்களுக்கும் இந்த விரை வீக்கம் இல்லைன்னா அவங்களுக்கு சரியான வகையில் அந்த ஸ்பெர்ம் வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் சுக்ரன் தாங்க காரணம். பிறப்பு உறுப்புகளை நமக்கு ஆக்டிவேட் பண்ணுறதும் சரி, அது செயல் இழக்க செய்கிறதும் சரி சுக்ரன் தான். இந்த சுக்ரன் நமக்கு நல்லா இருக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் நம்ம சுக்ரனை வழிபாடு செய்கிறது. ஸோ நம்ம கோயிலில் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம். அப்படிங்கிறனால தான் நமக்கு இயற்கை வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொடுத்துருக்கு. பெருசாக நீங்கள் வந்து அவ்வளோ காசு போட்டு வாங்கணும் இல்லை, ஏதாவது ஒரு பொருள் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி கூட இருக்குது. நெய், நான் என் வீட்டில் இதில் தான் வந்து நெய் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெய்யே வந்து சுக்ரன் தான். பசு நெய் அப்படிங்கிறதே பசுமாடே வந்து மகாலட்சுமி தான். ஸோ சுக்ரன் இந்த நெய் பாட்டில் பசும் நெய் வாங்கி இந்த கன்சாவை இது ஒன்று நீங்கள் வீட்டில் வச்சாலே சுக்ரனுக்கானது தான். அதனால் நீங்கள் பெருசாக என்னால் எனக்கு அஃபோர்ட் பண்ண முடியலைன்னா இது கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். இதில் பசு நெய் வச்சு டெய்லி நீங்கள் வீட்டில் இதை உபயோகப்படுத்தும் பொழுது மகாலட்சுமி அம்சம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும். அண்டு நெய் வந்து நமக்கு உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு வஸ்து. அதனால் கண்டிப்பாக உடல் உஷ்ணம் இல்லை அப்படின்னாலே நம்ம ஆரோக்கியம் வந்து நல்லாயிருக்கும். கரெக்டாக? சூப்பர். அதாவது இது பாத்திரம் வாங்குறீங்களோ இல்லையோ, முதல்ல பிளேட்டு இங்கே அழகாக வந்து சின்ன சின்னதாக ஒரு சர்விங் பாட்டு, ஆமாம், கிளாஸஸ்ஸு, ஸ்பூனு, ஏதாவது ஒன்று இந்த கன்சா வாங்கி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே முதல்ல உங்களோட தேஜஸ் ஃபுல்லாக அப்படி இப்படி கிளாமர் வந்து தன்னால் ஏறும். அதுக்கு நாங்கள் 2 பேர் தான் சாட்சி. ஏன்னா நாங்கள் 2 பேரும் கன்சா ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே இருந்தது தான் எல்லாமே. அதனால் யாருமே வந்து டக்குன்னு இந்த கன்சா வந்து இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கும்போது எங்கள் ராஷில் வந்து கன்சா வந்து அள்ளி கொட்டியிருக்காங்க. அதுவும் இந்த நவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொலு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களுக்கு எப்படியெல்லாம் கன்சா வேணுமோ அது எல்லாமே இந்த சைடு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து வாங்கணும். அதுவும் கன்சா எப்படின்னா பியூரிட்டி சர்டிஃபிகேட்டோடு இவங்க தராங்க. அப்புறம் என்னங்க, வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக வாங்க. இந்த தீபாவளிக்கு கன்சா ப்ராடக்ட் தான் வாங்குகிறோம், மற்ற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்ட்டு நீங்கள் ராஷ் குக்கர் வாங்குங்க அந்த சர்டிஃபிகேட்டோட. சாட்டர்டே சனிக்கிழமை பகவான் இல்லாத உலகம் உண்டா? ஸோ மக்களே, சனி பகவான் 7.5 சனியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு சனி பெயர்ச்சி வருதுன்னா ஒரு சின்ன பிள்ளையார் கோயிலில் கூட அவ்வளோ கூட்டம் வந்துடுதுமா. ஸோ அந்த நாளைக்கு மட்டும்தான், சனி பெயர்ச்சி அன்னைக்கு மட்டும்தான் மக்கள் கூட்டத்தோடு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியல.
சனி 2.5 வருஷம் அவங்கள வந்து எப்படி ஆட்டி படைக்கும் அப்படின்றது. ஒரு நாள் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பயத்தில் நீங்கள் வந்து கோயிலுக்கு போகிறீங்க. நம்ம வந்து அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இரும்பு சாமான் எல்லாமே சனி பகவானினுடைய தாக்கம் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற பைக்காக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற 2 வீலராக இருக்கட்டும், எல்லாமே சைக்கிள்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பொருள் தான். நம்ம சாப்பிட்ற தட்டு இது எல்லாமே. இப்போ நீங்கள் கேட்கலாம் அலுமினியம் மற்ற வகைரால இதெல்லாம் எந்த இதில் வரும்னு. ஸோ இது எல்லாமே நமக்கு சனி பகவானினுடைய தாக்கம் தான். சனி பகவானுக்காக நீங்கள் சனிக்கிழமையில் கண்டிப்பாக இந்த இரும்பில் ஆன அழகாக தோசை கல், சனி பகவான் பாருங்கள் எங்களை என்னம்மா வேலை வாங்குறாருன்னு, அவ்வளோ வெயிட்டு இது. இந்த ஆப்பச்சட்டி, இந்த நானும் இவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ராஷ் குக்வேரில் நான் ஆப்பச்சட்டி வாங்கினேன், நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். அண்ட் எல்லாமே சூப்பர். இவங்கள்ட்ட என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது நம்ம ஃபோன் பண்ணி சுபேதா இதில் கொஞ்சம் இது மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் இருக்குன்னா உடனே அம்மா நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன்னு. ஸோ கஸ்டமர் கேர், அதாவது ஒருத்தங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான், அந்த கஸ்டமர் வந்து காசு கொடுத்தாச்சு பில்லு போட்டாச்சுங்கிறது இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஃபோன் பண்ணால் கூட அதை உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி சரி பண்ணி தராங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வியாபாரம் மட்டும் அல்லாமல் வாடிக்கையாளரினுடைய அவங்க மனசை புரிஞ்சுக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம ராஷ் குக்வேர்னு சொல்லலாம். இது என் அனுபவத்தில் சொல்கிறது. தேங்க்யூ. சனி பகவான் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு உடம்பில் எந்த பகுதியை ஆளுகிறார் அப்படின்னா கால் தான். ஸோ லேடிஸ் ஒரு 40 வயசு ஆயிடுச்சுனாலே முட்டி வலி, ஆஸ்டியோபோரோசிஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸாக இருக்கட்டும், ருமேட்டிசமாக இருக்கட்டும், இது எல்லாம் சனியினுடைய தாக்கத்தினால வரக்கூடியது தான். அதனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து நல்லெண்ணெயும் இந்த இரும்பு சாமானுக்கும் தொடர்பு உண்டு. ஸோ சனிக்கிழமையில் நீ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளி, உடம்பு ஃபுல்லாக அந்த எண்ணெய். ஏன்னா தேங்காய் எண்ணெய்க்கும் நல்லெண்ணெய்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு கேட்டிங்கன்னா, தேங்காய் எண்ணெய் உடம்புல தடவணும்னா பாலிஷ் வரும், ஆனால் ஸ்கின் உள்ள அது போகாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் ஸ்கின் உள்ள டீப் பெனிட்ரேஷன் உண்டு. அதனால தான் சமையலில் வந்து நம்ம நிறையா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெயை வந்து இரும்பில் சேர்த்து நம்ம சனிக்கிழமை அந்த உணவு சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே நமக்கு அருமையான உடல் ஆரோக்கியம் இருக்கும். எலும்புக்கு வந்து நல்ல உறுதி. ஸோ எலும்பு நல்லா இருந்தாலே நமக்கு முட்டி வலி கால் வலி வராது. சனிக்கிழமையில் மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம நிறைய ஆயின்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம், அதில் ஜிங்க் ஃபார்முலா வரும். நல்லெண்ணெயில் வந்து நிறைய ஜிங்க் இருக்குது. அப்படிங்கும்போது அதை இரும்போடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கால் வலி முட்டி வலி இதெல்லாம் வரவே வராது. இப்போ இருக்கிற குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சு பள்ளி பருவத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு 40 வயசில் இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் இருக்கும். ஸோ தாய்மார்கள் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வச்சுருக்கிற குழந்தைங்களுக்கு மறக்காமல் இந்த பதிவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஆமாம்மா, எல்லாமே வந்து ரொம்ப தேவையானது. ஏன்னா இது எதுவுமே அழகு பொருட்கள் இல்லை, அழகோட சேர்ந்து ஆரோக்கியமான பொருட்கள் தான் இங்க விற்கிறாங்க. அதாவது நம்மளோட வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துறாங்க. எல்லாம் முந்தி எல்லாம் சொல்லுவாங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, அப்புறம் 100 90 ஆச்சு, 90 80 ஆச்சு, 70 ஆச்சு, 40 ஆச்சு, இப்போ 30லயே வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைங்க எல்லாம். அதெல்லாம் இல்லைங்க, திருப்பி நாங்கள் 100 வயசு வரைக்கும் இருக்க போறோன்றதுக்கான இதெல்லாம் சாட்சி. அதாவது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அழகு சாதனை பொருட்களில் மட்டும் கிடையாது. நம்ம உணவு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது, பாரம்பரிய உணவான மண்பாண்டத்தில் சமைச்சது, இரும்பில் சமைச்சது, பித்தளை பாத்திரம் ஈயத்தில் சமைச்சது, அதே மாதிரி நமக்கு வெங்கலத்தில் சமைச்சது, இது எல்லாமே என்ன நமக்கு கொடுக்குது அப்படின்னா உடலுக்கு நல்ல ஆரோக்கியமும் உறுதியும் கொடுக்கும். மகர மாதம் பாருங்கள், பொங்கலே வந்து வெங்கல பானையில் தான் நம்ம சமைக்கிறோம். ஸோ இந்த வெங்கலம் வந்து அவ்வளோ விசேஷம். நீங்கள் அதை வியாழக்கிழமையில் கூட பயன்படுத்தலாம். பித்தளையும் பயன்படுத்தலாம், வெங்கலமும் பயன்படுத்தலாம். இல்லை வெங்கலம் வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையும் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து சுவாமிக்கு பிரசாதம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே அது வெங்கலத்தில் பண்ணுங்கள். அதுக்கு அழகாக உருளி வச்சுருக்காங்க இங்கே. ஸோ வெங்கல உருளியில் வெள்ளிக்கிழமையில் ஒரு பால் பாயசமோ அல்லது ஏதோ ஒன்று ஜவ்வரிசி பாயசமோ சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்பொழுது ஐஸ்வர்யம் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வெளியில் போய் தேடுறோம் எப்படி நமக்கு வந்து மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு. ராஷ் குக்வேர் வாங்க, இங்கே இருக்கக்கூடிய கிரகங்களுக்கான பாத்திரங்கள் எல்லாமே வாங்குங்க, கண்டிப்பாக ஐஸ்வர்யமாக உங்களுக்கு வரும். பாரதி சொல்லுங்கம்மா. இந்தா என்னதும்மா? அதாவது ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் போகணும்னு வச்சுக்கோங்களேன். அங்க போன உடனே நமக்கு முன்னாடி போறது வந்து ஆட்டுக்கல்லும் அம்மி குழவியும் தான், திருகு இந்த மாதிரி தான் போகும். இப்ப யார் வீட்லயும் அதுல என்னெல்லாம் ஃபிளாட் சிஸ்டம் வந்ததுனால எங்கேயும் போறது இல்லை. அதனால எங்க ராஷ் குக்வேர் இந்த மாதிரி அழகா ஒரு செட்டை ரெடி பண்ணியிருக்காங்க.
நீங்கள் யாருக்காவது கிரகப்பிரவேசம் இல்லை நல்ல அந்த வீடு சுபிட்சமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி செட்டு வாங்கி அழகாக நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்குமா. இது நான் வந்து சும்மா கூட போய் ஒரு ஷோ பீஸா வைக்கலாம். தாராளமா. அதுக்கப்புறம் பாருங்க வீடு சும்மா அப்படியே ஃப்ளரிஷிங்கா ஆயிடும். தேங்க்யூமா. இது வந்து நல்ல வெயிட் இருக்கு. இது வந்து சும்மா ஏதோ ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நல்ல ஒரு வெயிட்டான ஒரு பொருள் அழகா கொடுத்துருக்காங்க. ஆமா, இது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பாக்குறேம்மா. நான் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. அது கூடமா இருங்க, அதுக்கு வந்து எப்படியும் நீங்க வந்து எங்க தனித்தனியா வச்சு ஏதாவது காணா போயிடும் இல்லைங்க, அதுக்காக ஒரு அழகான ஒரு ட்ரே பாருங்க, ஒரு போட் சைஸ்ல அழகா பண்ணிருக்காங்க. சின்னதுல இருந்து பெருசா ஆரம்பிச்சு அதே மாதிரி சின்னதா முடிச்சிருக்காங்க. இது வந்து நம்ம வெள்ளி கில்லி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி இதை கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் வந்து இது வந்து ஒரு விண்டேஜ் மாதிரி. நாளைக்கு உங்களோட பசங்களுக்கு வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. நான்லாம் எங்க வீட்டுல இதை ஆட்டியிருக்கேன். ஒரு பயறு போட்டு அரிசி உப்புமாக்கெல்லாம் இதுல தான் நாங்க திரிப்போம். இது வந்து அழகா பாக்கு இடிக்கிறது மாதிரி இருக்கு. இது வந்து உரல், இது உலக்க. ஆமா, இது வந்து உரல், இது அம்மி. இது எல்லாமே நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரிஜினலா. இப்ப வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இது என்னன்னே தெரியாது. அட்லீஸ்ட் மினியேச்சர்ஸ்ல நீங்க காமிக்கலாம். நல்லிமா, இந்த மினியேச்சர் கொடுத்தீங்கல்ல, ஆமா, இது கூட எனக்கு நீங்க வாங்கி தரணும். இது என்னன்னே எனக்கு தெரியாது, சொல்லிட்டு. இது நமக்கு ரொம்ப தேவை. ஏன்னா நமக்கு இருக்கிற ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா வந்து சனிக்கிழமை நீ சொன்ன மாதிரி நல்ல நீ அப்படியே தேய்ச்சிட்டு யாரும் நமக்கு அமுக்கி விட வரமாட்டாங்க. ஏன்னா நமக்கு நம்மளே தான் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ராஜ் குக்கர் வந்து இந்த மசாஜர் சீப் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்குமா. இது எப்படின்னா 4 வாட்டி சும்மா நம்ம எண்ணெயை தேய்ச்சி 4 வாட்டி மசாஜ் பண்ணிட்டாலே போதும். பிளட் சர்க்குலேஷன் ஆகி திருப்பி ஓட்டத்துக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம், இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடுவோம். இது வந்து ஓட்டத்துக்கு இல்லாம வீட்டுல சும்மா இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, இது வந்து பார்லர்ல யூஸ் பண்ற மாதிரி. இப்ப பார்லர்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க வந்து இப்ப கையிலேயே பண்ண வேண்டாம். ஏன்னா சிலவங்க எல்லாம் நகம் யூஸ் பண்றாங்க. ஆக்சுவலி வந்து நம்ம தலைக்கு வந்து நகமே யூஸ் பண்ணக்கூடாது. பட் இப்ப இந்த மாதிரி அழகா யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கைக்கு கை வந்து வேஸ்ட் ஆகாது, நம்ம தலைக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும், மூளை கொஞ்சம் நல்லா இன்னும் ஃப்ரெஷ் ஆயிடும், ஜம்முன்னு இருக்கும். ஸோ மக்களே, ரோஷ் குக்வேர் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சமைக்கிற பாத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பியூட்டி ப்ராடக்ட்லேயும் இந்த கன்சால இருக்கக்கூடிய சீப்பு வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ பாரதிமா. அப்பாப்பா, இன்னைக்கு நாள் நிச்சயமாக நல்ல நாள். ஏன்னா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கும் மக்களுக்கும் அழகாக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. இந்த நாள் நிச்சயமாக எங்களால் மறக்க முடியாது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இன்னைக்கு திருப்பி ஒன்றுமே வாங்கலையா நீங்கள்? வாங்குவேம்மா. இதோ நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் மக்களே, ஒரு அழகான பித்தளையில் இருக்கக்கூடிய குக்கர். ஏன்னா நான் சொன்னேன் எங்கள் வீட்டில் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு, ஸோ ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவங்க, மற்ற எவர்சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணலைன்னு சொல்கிறவங்க இந்த குக்கரை வந்து யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு இந்த குக்கரோட என் வீட்டுக்கு போகிறேன். தேங்க்யூ.